Good morning students. Happy to meet you. இந்த வீடியோல நம்ம advertisement and sales promotion ஓட second unit பார்க்க போறோம். ஓகேவா? So second unitல what are the topics coveredங்கிறது இந்த இடத்துல டீடைலா கொடுத்திருக்கேன். So you have to see all these topics. We are going to see the difference between advertising and publicity, advertising and sales promotion, advertising and salesmanship, classification of advertising objectives, Dagmar and AIDA model. We will see one by one. So the first one what we are going to see is distinction between advertisement and publicity. Advertising and publicity. இதெல்லாமே ஒரு 5 mark questions அல்லது 10 mark questions you might get. So advertisingக்கும் publicityக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வீடியோவில் ப்ரொமோஷன் மிக்ஸில் 5 டைப்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் அட்வர்டைசிங்னு நம்ம பார்த்தோம். அதில் தான் ஒவ்வொன்றா நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்வர்டைசிங்க்கும் பப்ளிசிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அட்வர்டைசிங் இஸ் அ ஸ்பான்சர்ட் கம்யூனிகேஷன். அட்வர்டைசிங்கோட டெஃபினேஷன்லேயே நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா இட் இஸ் அ பெய்டு ஃபார்ம் ஸ்பான்சர்டுன்னு பார்த்துருக்கீங்க. ஸ்பான்சர்னா யாராவது சொல்லி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பான்சர் இருப்பாங்க. அது யூஸ்வலி கம்பெனியாக இருக்கும், இல்லை மேனுஃபேக்சரர்ஸாக இருப்பாங்க. பப்ளிசிட்டி வந்து ஸ்பான்சர் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஸ்பான்சர் இல்லாமையே பப்ளிசிட்டி இருக்கலாம். கவர்மெண்ட் பப்ளிசிட்டி, காமன் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் ஸ்பான்சர் இல்லாமையே இருக்கலாம். அடுத்தது ஸ்பான்சர்ஸ் யூஸ்வலி ஐடென்டிஃபைடு இன் தி அட்வர்டைஸ்மெண்ட். கட்டாயமாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் யார் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்கங்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும். ஆனால் பப்ளிசிட்டியில் தெரியலாம் இல்லை தெரியாமல் கூட போல உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தேர்ட் ஒன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் பெய்டு ஃபார். அட்வர்டைஸ்மெண்ட்னால இட் இஸ் அ பெய்டு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லையா? பெய்டு ஃபார்ம் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எப்போதுமே காசு தான். யூ ஹேவ் டு பே மணி ஃபார் தட். பப்ளிசிட்டி மே ஆர் மே நாட் பி பெய்டு. ஸோ சில கவர்மெண்ட் பப்ளிசிட்டிக்கெலாம் வி நீட் நாட் பே. பட் வேறு ஏதாவது பப்ளிசிட்டி கொடுத்தாங்கன்னா அதுக்கு வி ஹேவ் டு பே. ஃபோர்த் ஒன் வந்து அட்வர்டைசிங் இஸ் இன்டென்ட் டு பெர்சுவேட் த பப்ளிக் டு பை குட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா பப்ளிக்கை அவங்க பொருளை வாங்க வைக்கிறது தான். பெர்சுவேட் பண்ணுறதுனா அவங்க வழிக்கு கொண்டு வரது, இல்லை அவங்க சொல்கிறத கேட்குறது. ஓகேவா? பெர்சுவேட் பண்ணுறது தான் அட்வர்டைசிங்கோட ஆப்ஜெக்டிவ். பப்ளிசிட்டியோட ஆப்ஜெக்டிவ் வந்து பொருள் வாங்குறது கிடையாது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான். இன்ஃபர்மேஷன் டு த பப்ளிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் இஸ் ஆல்வேஸ் டன் இன் ஃபேவர் ஆஃப் சம்திங். ஏதாவது ஒரு லாப நோக்கத்துடன் தான் அட்வர்டைஸ்மெண்ட் எப்போதுமே இருக்கும். ஆனால் பப்ளிசிட்டி அப்படி கிடையாது. மேபி டன் எய்தர் லாப நோக்கம் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகேவா? அட்வர்டைசிங் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் அட்டெம்ப்ட் ஆர் எஃபர்ட்ஸ் டு பாப்புலரைஸ் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு பொருளை பிரபலப்படுத்துறதுக்கு, அதை மக்கள் வாங்க வைக்கிறதுக்கு, அவங்க எப்படியாவது அந்த பொருளை வாங்கிடணும், அதனால நம்ம லாபம் சம்பாரிச்சுக்கணும், அந்த நோக்கத்துடன் வர்றதான் அட்வர்டைசிங். பட் பப்ளிசிட்டி அதை விட பெரிய வைடர் ஸ்கோப். இட் இன்வால்வ்ஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. அடுத்தது அட்வர்டைசிங் இஸ் அ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. கமர்ஷியல்னா பிஸ்னஸ்க்காக பண்ணுறது தான் அட்வர்டைசிங். பப்ளிசிட்டி மே ஆர் மே நாட் பி பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பான்சராகவும் இருக்கலாம், ஸ்பான்சர் இல்லாமையும் இருக்கலாம். அப்புறம் பணம் பெய்ட் பண்ணணும், பெய்டாகவும் இருக்கலாம், நான் பெய்டாகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து ஃபேவராகவும் இருக்கலாம், நான் ஃபேவராகவும் இருக்கலாம், கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனால் அட்வர்டைசிங் எல்லாம் இப்படி தான். ஸ்பான்சர் ஆக்டிவிட்டி தான், பெய்டு தான், கமர்ஷியல் ஆக்டிவிட்டி தான், ப்ராஃபிட் நோக்கத்துடன் செயல்படுவது தான் அட்வர்டைசிங். ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அட்வர்டைசிங் அண்ட் பப்ளிசிட்டி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன். அட்வர்டைசிங்க்கும் சேல்ஸ் ப்ரொமோஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் இட் ப்ரொவைட்ஸ் ஜென்ரலி, நம்ம அட்வர்டைசிங் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, ஒரு இன்டியூஸ்மெண்ட், பொருளை வாங்க சொல்றது. சேல்ஸ் ப்ரொமோஷன் வந்து ஸ்பெசிஃபிக் சேஞ்ச் ஆக்ஷன். இது வந்து அவங்க ஆட்டிடியூடை பார்க்கறது. சேல்ஸ்மேன் அவங்களோட சேல்ஸ் ப்ரொமோஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்க வந்தவங்களை நம்ம பொருளை வாங்க வைக்கிறது, அதுக்கு ஆஃபரோ டிஸ்கவுண்ட்ஸோ கொடுத்து பண்ணுறது. அட்வர்டைசிங் வந்து லாங் டேர்மாகவும் இருக்கலாம், ஷார்ட் டேர்மாக இருக்கலாம். ஆனால் சேல்ஸ் ப்ரொமோஷன் ஷார்ட் டேர்ம் தான். ஒரு ஆஃபரோ உள்ளது டிஸ்கவுண்ட்டோ கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க, 1 வீக் இருக்கும், 1 மந்த் இருக்கும், அப்படி தான். த மீடியா ஆஃப் அட்வர்டைசிங் வந்து இன்டோரில் பண்ணலாம் அட்வர்டைசிங், அவுட்டோர் பண்ணலாம், டைரக்டாக பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் சேல்ஸ் ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸஸ், ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அந்த ரீட்டைலர் ஷாப்ஸில் இருக்கிறது தான். அடுத்தது அட்வர்டைசிங் இஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இன் ப்ரீ அண்ட் போஸ்ட் டிரான்சிஷன் ஃபேஸ். அந்த ஃபேஸ் மாறும் பொழுது, ஓகேவா, அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அட்வர்டைசிங் ரொம்ப தேவைப்படும். ஆனால் சேல்ஸ் ப்ரமோஷன் வந்து எல்லா ஸ்டேஜ்லையும் அதை வந்து க்ளோஸ் டு செல்லிங், விற்கிற போகிற சமயத்தில் தான் சேல்ஸ் ப்ரொமோஷன் இருக்கும். ஃபிஃப்த் வந்து இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆர் போத் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட். நீங்கள் வந்து அட்வர்டைசிங் வந்து திருப்பி போடலாம், லாங் டேர்மாகவும் போடலாம். இட் இஸ் வெரி குமுலேட்டிவ் இன் நேச்சர், சேர்த்துக்கிட்டே வரலாம். ஆனால் சேல்ஸ் ப்ரமோஷன் இட்ஸ் நாட் ரிப்பீட்டேட்டிவ், ஷார்ட் டேர்ம் தான். 1 டைம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆஃபர் அடுத்த டைம் வேற ஆஃபர் தான் வருமே ஒழிய அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன். அடுத்தது டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ்மேன்ஷிப். சேல்ஸ் ப்ரொமோஷனுங்கிறது ஆஃபர்,
டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது. சேல்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது சேல்ஸ்மேன் வீடா போய் இண்டிவிஜுவலா பார்த்து கன்சியூமரை கன்வின்ஸ் பண்றாங்கல்ல, அதுதான் சேல்ஸ்மேன்ஷிப். ஸோ அட்வர்டைசிங்க்கும் சேல்ஸ்மேன்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைசிங் இஸ் அன் இம்பர்சனல் அட்டம்ப்ட். அட்வர்டைசிங் ஒவ்வொருத்தரையும் போய் தனியா பார்க்கறது கிடையாது, பர்சன் டு பர்சன் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வி ஹவ் சீன் இட் இஸ் அ மாஸ் கம்யூனிகேஷன். சேல்ஸ்மேன்ஷிப் அப்படி கிடையாது, இட் இஸ் அ பர்சனல் அட்டம்ப்ட். ஒவ்வொரு சேல்ஸ்மேனும் ஒவ்வொரு கன்சியூமரை நேரடியா போய் பார்க்கறாங்க. அடுத்தது அட்வர்டைசிங் இஸ் கன்சர்ன்ட் வித் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் த பீப்புள் த்ரூ மெசேஜ். அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்குற மெசேஜ் மூலமா தான் மக்களை சந்திக்க முடியும் அட்வர்டைசிங்ல. whereas in salesmanship it is concerned with contact of people through person. salesman டைரக்டா போய் அவரோட ஐடியாவை சொல்றாரு. advertising is addressed to the masses. so third point பாத்தீங்க அப்படின்னா, advertising is addressed to the masses. advertising எப்போதுமே நம்ம மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிட்டோம். சேல்ஸ்மேன்ஷிப் 1-to-1. through advertising a large number of people can be contacted. இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா நீங்க ரொம்ப பேரை பார்க்கலாம். ஆனால் சேல்ஸ்மேன் வந்து 1-to-1 தான் பார்க்க முடியும். அவரால் எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். அட்வர்டைசிங் ரொம்ப டைம் சேவ் பண்ணும். சேல்ஸ்மேன்ஷிப் ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ் பிகாஸ் he has to meet each and every person. அடுத்தது அட்வர்டைசிங் however appealing it may be cannot be very effective. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாரும் பார்ப்பாங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தேவையான ஆக்ஷன் எடுப்பாங்களான்லாம் தெரியாது. ஆனால் சேல்ஸ்மேன்ஷிப் குவைட் எஃபெக்டிவ். கட்டாயம் அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. சேல்ஸ்மேன் கன்வின்ஸ் பண்ணுறாரு. பர்ச்சேஸ் உண்டா இல்லையாங்கிறது அதுக்கு அடுத்த கொஸ்டின். த சக்ஸஸ் ஆஃப் அட்வர்டைசிங் டிபெண்ட்ஸ் லார்ஜ்லி அப்பான் தி அட்வர்டைசிங் மெசேஜ். மெசேஜ் எஃபெக்டிவாக இருந்தால் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சேல்ஸ்மேன்ஷிப்பில் குவாலிட்டி ஆஃப் தி சேல்ஸ்மேன் நல்ல ஒரு டாக்டிஸாக டிப்ளமேட்டிக்காக கன்சூமரை ஹேண்டில் பண்ணால் தான் சேல்ஸ்மேன்ஷிப் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா, இது ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ்மேன்ஷிப். ஸோ சேல்ஸ்மேன்ங்கிறது தான் சேல்ஸ்மேன், அவர் பண்ணுற வேலை தான் சேல்ஸ்மேன்ஷிப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் cannot clarify the doubts and or answers of the அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும். கன்சியூமர்ஸோ பப்ளிக்கோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனே கிளாரிஃபை பண்ண முடியாது. ஆனால் சேல்ஸ்மேன் அங்கே தான் இருப்பார், அவரை 1-to-1 பார்த்துட்டு இருப்பார். ஏதாவது சந்தேகம்னா கன்சியூமர்ஸோ பப்ளிக்கோ அந்த சேல்ஸ்மேன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அட்வர்டைசிங் இஸ் ப்ரிப்பரேட்டரி டு சேல்ஸ்மேன்ஷிப். சேல்ஸ்மேன் போய் வீடு விட போகிறதுக்கு முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் தான் சேல்ஸ்மேனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அட்வர்டைஸ்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் டு சேல்ஸ்மேன் பார்த்தோம் இல்லையா. அட்வர்டைஸ்மெண்ட் முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னா சேல்ஸ்மேன் போய் கன்சியூமர்ஸை மீட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொருளை சொல்றதுக்கு. அடுத்தது பப்ளிசிட்டி. அட்வர்டைசிங் ஃபிளெக்சிபிள் கிடையாது, ஒரே அப்பீல் தான் எல்லாத்துக்குமே. அது யார் பார்த்தாலும் அதே அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஆனால் சேல்ஸ்மேன் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி அவரோட டாக்டிக்ஸை மாற்றிக்கலாம். அட்வர்டைசிங் இஸ் எக்ஸ்டென்சிவ். அது ஒரு இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை, இது வந்து ஒரு இண்டிவிஜுவலை கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் சேல்ஸ்மேன்ஷிப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அட்வர்டைசிங்கும் சேல்ஸ்மேன்ஷிப்பும் ஒன்று தான். அல்டிமேட்னா கடைசி ஆப்ஜெக்டிவ், மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளை விற்கிறது தான். ஓகேவா, அதே தான் இங்கேயும். சேல்ஸ்மேன்ஷிப் இஸ் கன்சர்ன் வித் ஆக்சுவல் எஃபெக்டிங் ஆஃப் சேல்ஸ். இது ஒன் வே. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன், ஒருத்தர் தான் பேசலாம். சேல்ஸ்மேன்ஷிப்ல 2 பேரும் பேசலாம், 2 வே ஆஃப் கம்யூனிகேஷன். அடுத்தது அட்வர்டைசிங் வந்து ரெஸ்பான்ஸ் டு ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ் தான். அந்த யார் வந்து வாங்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. சேல்ஸ்மேன் வந்து எல்லாத்தையுமே உடனே வாங்க வைக்கிறதுக்கான திறமை அவகிட்ட இருக்கும். கேன் பி நோன் இமீடியட்லி. அவங்க பொருளை வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அட்வர்டைசிங்ல உடனே தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அட்வர்டைசிங்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பாசிபிள் இல்லை, சேல்ஸ்மேன்ஷிப்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பாசிபிள்னு இருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேஷன்னா செயல்முறை விளக்கம். அட்வர்டைஸ்மெண்ட்ல செயல்முறை விளக்கம் பாசிபிள் இல்லை, சேல்ஸ்மேன்ஷிப்ல இருக்கு இல்லையா. அட்வர்டைஸ்மெண்ட்ல வீடியோ மாதிரி செஞ்சு காமிக்கலாம், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு செஞ்சு காமிக்கலாம். ஆனால் சேல்ஸ்மேன்ஷிப்ல காமிக்க ஒரு சேல்ஸ்மேன் வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு நம்மளோட இப்போ இந்த வேக்யூம் கிளீனராக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நேரில் வந்து பண்ணி காமிக்கும் பொழுது இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் இல்லையா. நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறோம் எந்த பட்டன்ஸ் என்னங்கிறதெல்லாம். ஸோ தட் இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் சேல்ஸ்மேன்ஷிப். அட்வர்டைசிங்கில் காமிச்சா கூட இட் ஒன்ட் பி எஃபெக்டிவ். அப்புறம் அட்வர்டைசிங் இஸ் கன்சர்ன் வித் ஆல் பர்சன். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ வந்து எல்லாத்துக்குமே அட்வர்டைசிங் காமனாக போகுது. ஆனால் சேல்ஸ்மேன் வந்தோன்னே என்ன கேட்பாங்க, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம அவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே சொல்ல வைப்போம் இல்லையா. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோட்ஸ் ஆர்ட்ஸ், அந்த கிரியேட்டிவிட்டி, டிசைனிங் அதெல்லாம் வரும். இங்கே வந்து ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். சேல்ஸ்மேன் வந்து பேசும் கலையை வளர்க்கிறார். அடுத்தது டாஸ்க் ஆஃப் அட்வர்டைசிங் வந்து ரொம்ப ஈஸின்னு போட்டிருக்காங்க. சேல்ஸ்மேன் வந்து கொஞ்சம் கஷ்டங்கிறாங்க, ஏன்னா ரொம்ப இஷ்யூஸ் வரும்னு போட்டிருக்கு. அடுத்தது டாஸ்க் ஆஃப் அட்வர்டைசிங் கேன் பி இன்ட்ரெஸ்ட் ஸ்பெஷலைஸ். அட்வர்டைசிங் ஏஜென்சிட்ட கொடுத்துடலாம், அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று டெவலப் பண்ணி நீங்களே போட்டு கொடுங்கன்னு. ஆனால் சேல்ஸ்மேன்ஷிப்பை அப்படி ஏஜென்சிட்ட கொடுக்க முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் ட்ரெயின் பண்ணி அந்த சேல்ஸ்மேனுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்ப முடியும். அட்வர்டைசிங் ரிலேட்டிவ்லி சீப், சேல்ஸ்மேன் வந்து காஸ்ட்லி.
ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அட் அ டைமில் எல்லாத்தையும் பார்த்துரும், ஆனால் சேல்ஸ்மேன் எல்லாத்துக்கும் நீங்கள் சேலரி கொடுத்து வச்சு கொண்டு வரணும். ஸோ தேர் இஸ் so much difference between advertising and salesmanship. You have to go through this once again to get into it. அடுத்தது characteristic features of அட்வர்டைசிங். நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் வீடியோலையே. இருந்தாலும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் அட்வர்டைசிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொமோஷன் மிக்ஸ். 5 மெத்தடில் ஒன்றுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 மெத்தடில் ஒரு மெத்தட் தான் அட்வர்டைசிங். அதே ஆன்சர் தான். இட் இஸ் பெய்டு மாஸ் கம்யூனிகேஷன், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பப்ளிசிட்டி, சேல்ஸ்மேன்ஷிப் இன் ரைட்டிங். இது வந்து நான் பர்சனல் கம்யூனிகேஷன், ஒரு இண்டிவிஜுவலுக்கு போகாது, மாஸுக்கு தான் போகும். ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், பையரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அட்வர்டைசிங் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது சாட்டிஸ்ஃபேக்டரி எக்ஸ்பெண்டிச்சர், கன்சியூமரை வந்து நீங்கள் திருப்திப்படுத்துறது தான் அட்வர்டைசிங்னு சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வாட் ஆர் தி கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட் வெரி ஈஸி இல்லையா. ஒன் ஆஃப் த ப்ரொமோஷன் மிக்ஸ், பெய்டு கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், இட்ஸ் அ டைப் ஆஃப் பப்ளிசிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சர் தெரியும். இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ்மேன்ஷிப், அட்வர்டைசிங் அண்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் பார்த்தீங்களா, அதிலிருந்தே நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எழுதிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வர்டைசிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அட்வர்டைசிங் ஆப்ஜெக்டிவ் பிலிப் கோட்லர் வந்து ஒரு 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் அட்வர்டைசிங், பெர்சுவேசிவ் அட்வர்டைசிங், ரிமைண்டர் அட்வர்டைசிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அட்வர்டைசிங் அண்ட் கம்பேரிட்டிவ் அட்வர்டைசிங். இங்கே 2 இருக்கு. ஓகேவா, ரிமைண்டர் அட்வர்டைசிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அட்வர்டைசிங் அண்ட் கம்பேரிட்டிவ் அட்வர்டைசிங். ஸோ அட்வர்டைசிங் ஆப்ஜெக்டிவ்ஸையே வந்து அவங்க 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபர்மேட்டிவ் அட்வர்டைசிங். அஸ் த நேம் இட் செல்ஃப் இம்ப்ளைஸ், அட்வர்டைசிங்கில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மட்டும்தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ். புது ப்ராடக்ட் வந்திருக்கு, புது ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். டெல்லிங் த மார்க்கெட் அபவுட் நியூ ப்ராடக்ட், நியூ யூசஸ் ஃபார் த ஓல்டு ப்ராடக்ட். முதல்ல புது ப்ராடக்ட், அப்புறம் அதே ப்ராடக்ட் தான் நீங்கள் இதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு செகண்ட் யூஸை காமிக்கிறது. ப்ரைஸ் சேஞ்ச் ஏதாவது இருந்தால் சொல்கிறது, எப்படி ப்ராடக்ட் ஒர்க் ஆகும்னு சொல்கிறது, ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறது, கன்சியூமரோட பயத்தை நீக்கிறது, இமேஜ் பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து இன்ஃபர்மேட்டிவ் அட்வர்டைசிங்கோட ஆப்ஜெக்டிவாக இருக்கும். மெயின் எய்ம் இஸ் டு கிவ் த இன்ஃபர்மேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா பெர்சுவேசிவ் அட்வர்டைசிங். பெர்சுவேஷன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் அதை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது. ஸோ பெர்சுவேசிவ் அட்வர்டைசிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எய்ம்ஸ் டு கிரியேட் லைக்கிங். அந்த அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, ப்ராடக்ட்டை பிடிக்க வைக்கிறது, அந்த ப்ராடக்ட் எப்படியாவது வாங்க வைக்கிறதுக்கான கன்வின்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து அதோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுதே நம்ம அதை முடிவு பண்ணிக்கணும். இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, இல்லை கஸ்டமர்ஸை வந்து பெர்சுவேட் பண்ணுறோம் நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. ஸோ என்ன டைப் ஆஃப் அட்வர்டைசிங் நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது கம்பேரிட்டிவ் அட்வர்டைசிங். அது கூட ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்கலாம். அட்வர்டைசிங் எதை கம்பேர் பண்ணணும்னா கன்சியூமர்ஸ் வந்து டீட்டெயிலாக எந்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் ஏன் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலாம். காக்னிட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் மோட்டிவேஷன். காக்னிட்டிவ்னா மூளை சம்மந்தப்பட்ட பிரெயினில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் இந்த ரீசன்னால தான் நாங்கள் இந்த மற்ற ப்ராடக்ட்டை விட இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் உங்களை வாங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கம்பேரிட்டிவ் அட்வர்டைசிங். ஸோ அட்வர்டைசிங் கொடுக்கும் பொழுது அவங்களோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக பப்ளிக்கு என்ன சொல்ல வர்றோங்கிறது தான் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங். அப்புறம் ரிமைண்டர் அட்வர்டைசிங்னா பேர்லேயே உங்களுக்கு தெரியுது, எய்ம்ஸ் டு ஸ்டிமுலேட் ரிப்பீட் பர்ச்சேஸ் ஆஃப் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ ஆடி தள்ளுபடி போட்டாங்கன்னா ரிமைண்டர் அட்வர்டைசிங் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, முடிய போகுது, 2 daysலாம் முடிய போகுது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ரிமைண்டர் அட்வர்டைசிங். நீங்கள் வந்து திருப்பி இதை தேவைப்படும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுல மக்கள் மைண்டில் அதை கொஞ்சம் மறந்து இருப்பாங்க, அதை வந்து திருப்பி ஞாபகப்படுத்துறது. அடுத்தது ரீஇன்ஃபோர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரும் வாங்கினதுக்கப்புறம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க, நீங்கள் வாங்கினது வந்து நல்ல ப்ராடக்ட் தான், நீங்கள் நல்ல செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபுவர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரபுவர் சொன்னா கன்வின்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் பெஸ்ட் சாய்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. தட் இஸ் கால்ட் அஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அட்வர்டைசிங். ஏன்னா அந்த பர்ச்சேசர் வந்து கன்வின்ஸ் ஆகணும், அப்போ தான் அடுத்த டைம் பர்ச்சேஸ் பண்ணவங்க வருவாங்க. ஸோ அட்வர்டைசிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 3 விதமாக தான் பிரிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ராவாக நான் வந்து உங்களுக்கு 2 கொடுத்துருக்கேன், ரிமைண்டர் அட்வர்டைசிங்கும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அட்வர்டைசிங்கும். ஸோ எந்த ஆப்ஜெக்டிவை வச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எய்டா மாடல். இப்போ இருக்கிற எல்லா கம்பெனிஸ், எல்லா மேனுஃபேக்சரர்ஸ், எனி அட்வர்டைஸிங் எடுத்துட்டிங்கன்னா இந்த எய்டா மாடல், அந்த ஏஐடிஏ மாடல் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே அவங்க ஃப்ரேமே பண்ணுவாங்க. அதனால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த எய்டா மாடல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏ ஃபார் அட்டென்ஷன், ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட், டி ஃபார் டிசையர், ஏ ஃபார் ஆக்ஷன். ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன பண்ணணும், கன்சியூமராக அவங்களோட அட்டென்ஷனை, நம்ம கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும். அப்புறம் என்ன பண்ணணும், அதை பற்றி அவங்க ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சுக்க அவங்க ஆசைப்பட வைக்கணும். அடுத்தது பொருளையே அவங்க ஆசைப்பட வைக்கணும், டிசையர், ஆசையை தூண்டணும். அடுத்தது தான் ஆக்ஷன், அவங்க அந்த பொருளை வாங்குவாங்க. ஸோ ஒவ்வொரு டைம்லையும் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எதை டார்கெட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன். இது கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இல்லையா. ஸோ இதை டெவலப் பண்ணது எல்மோ லெவிஸ்ங்கிறவர் தான் டெவலப் பண்ணாரு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கன்சியூமரா அட்டென்ஷன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதுதான் சேல்ஸ் ஃபனல். எப்படி அந்த ஆக்ஷன் நடக்குது, சேல்ஸ் நடக்குதுங்கிறது தான். ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன்ல என்ன பண்றாங்க, த கன்சியூமர் பிகம்ஸ் அவேர் ஆஃப் தி கேட்டகரி. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு கன்சியூமருக்கு தெரியப்படுத்துறாங்க. ஓகேவா, அவங்களோட கவனத்தை கொண்டு வராங்க, கவனத்தை அவங்க ப்ராடக்ட் மேல நிலைநிறுத்துறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட்ல த கன்சியூமர் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டட் பை லேர்னிங் அபவுட் பிராண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹவு த பிராண்ட் ஃபிட்ஸ் வித் தயர் லைஃப் ஸ்டைல். ஸோ கன்சியூமருக்கு வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸு, அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வருமா அப்படிங்கலாம் அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. தேர்ட் ஸ்டெப் தான் என்னது, டிசையர், ஆசையை தூண்டுறது. இப்போ தான் கன்சியூமருக்கு அந்த ஸ்டெப்பில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்சியூமரோட ஆசையை தூண்டணும், தட் இஸ் டிசையர். ஃபோர்த் ஸ்டெப் தான் த ஆக்ஷன். த கன்சியூமர் ஃபார்ம்ஸ் அ பர்ச்சேஸ் இன்டென்ஷன். கட்டாயம் ஷாப்புக்கு போகணும், அதை வாங்கணும்னு முடிவு பண்ணுறது தான் ஃபைனல் ஸ்டெப், ஆக்ஷன். இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எய்டா மாடல் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்டேஜ் 1 அட்டென்ஷன். ஸ்டேஜ் 1 என்ன சொன்ன, அட்டென்ஷன். இப்போ இங்கே பாருங்க, நியூ கேஎஃப்சி கம்மிங் சூன். இது வேற ஏதோ ஒரு ஊராக இருந்தால் கூட, இது நம்ம ஊரில் தஞ்சாவூரில் கேஎஃப்சி வந்தப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு, நியூ கேஎஃப்சி கம்மிங் சூன். இப்போ என்ன தெரியுது மக்களுக்கு, கேஎஃப்சின்னு ஒரு ப்ராடக்ட், அவங்க கம்பெனி இருக்கிறது தெரியுது, அவங்களோட ப்ராடக்ட் என்னென்னங்கிறது தெரியுது. மக்களுடைய பப்ளிக்கோட கவனத்தை கேஎஃப்சி கம்பெனி இருக்குது. அதான் ஸ்டேஜ் 1. ஸோ இந்த டைமில் வந்து இந்த பீரியட்ல, இந்த ஸ்டேஜில் கன்சியூமர்ஸ் தே நோ, ஐ நோ ஆட்டிடியூட். எனக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியும், ஐ நோ, அதுதான். ஸோ இங்கே வந்து தே டோன்ட் செல், தே ஒன்லி கிரியேட் அவேர்னஸ். இங்கே பொருளை விற்கிறதுக்கே அவங்க எய்ம் பண்ணலை. என்ன, எதுக்கு எய்ம் பண்ணுறாங்க, இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிற அந்த அவேர்னஸை தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, கன்சியூமரோட, கஸ்டமரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க, இதே தான் கேஎஃப்சி ஆடு தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, பெருசாக பிரம்மாண்டமாக அதோட இதை வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த ஸ்டேஜில் என்னது, இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ். இப்போ பார்த்தோன்னா, ஓ இந்த ப்ராடக்ட் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா, நம்ம ஊரில் எங்கே இருக்குது, நல்லா இருக்கே இந்த ப்ராடக்ட், எனக்கு பிடிச்சிருக்கே இந்த ப்ராடக்ட் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரியுங்கிறதுலேருந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அவங்க மாறுறாங்க. ஸோ ஐ நோலேருந்து அவங்க எங்கே போகிறாங்க, ஐ லைக் இட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டைமில் அட்வர்டைஸ்மெண்ட் எதை ஃப்ரேம் பண்ணியிருக்கணும்னா, அதோட ப்ராடக்டோட அட்வான்டேஜஸ், முன்னாடி வந்து ப்ராடக்டை பற்றி ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு, ஒன்று இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். செகண்ட் ஸ்டேஜில் தான் அந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ், என்னென்ன சர்வீஸ், கன்சியூமருக்கு அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்னா ஆவலாக இருப்பாங்க. கன்சியூமர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ், ஐ லைக் இட். ஸோ ஐ நோலேருந்து எதுக்கு மூவ் பண்ணுறாங்க, ஐ லைக் இட் செகண்ட் ஸ்டேஜில். தேர்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜும் டிசையர் ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசையர் தேர்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இது டிசையர் ஸ்டேஜ், சாரி. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து இட் இஸ் கால்ட் டிசையர் ஸ்டேஜ். ஸோ இட் இஸ் நாட் தேர்ட் ஸ்டேஜ் இன்ட்ரெஸ்ட், இட்ஸ் ராங் ஹியர், இட் இஸ் டிசையர் ஸ்டேஜ். ஸோ டிசையர் ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க, ஐ லைக் இட்லேருந்து ஐ வாண்ட் இட். இப்போ வந்து ஆசை வந்துருச்சு நம்மளுக்கு, இந்த ப்ராடக்ட் கட்டாயமாக நம்மளுக்கு வாங்கணும், ஓகேவா, நான் வந்து இந்த பொருளை வேணும் எனக்கு அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுற ஸ்டேஜ் தான் என்னது, தேர்ட் ஸ்டேஜ், டிசையர் ஸ்டேஜ். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிசையர் ஸ்டேஜ் ஆஃப் எய்டா மார்க்கெட்டிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டும் டிசையர் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, டிசையர் ஸ்டேஜில் ஐ வாண்ட் இட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ டிசையர் ஸ்டேஜ் இஸ் டைம் அண்ட் கன்சியூம். இப்போ தான் என்ன பண்ணுவாருன்னா, கன்சியூமரை வந்து கம்பேர் பண்ணுவார், இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா, எது வாங்கலாம் அப்படிங்கிறத கம்பேரிஷன்லாம் இங்கே தான் நடக்கும் தேர்ட் ஸ்டேஜில்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா fourth stage, I am buying it. இதுதான் action stage. Fourth stage தான் என்னது? The goal of the fourth stage, action stage, is to move the consumer mindset from I want it to I am buying it. So first stage வந்து I know it, second stage I like it, third stage I want it, fourth stage என்னது? I am buying it. நான் வாங்க போறேன், இந்த ப்ராடக்டை வாங்கவே போறேன். அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்? இமீடியட்டாக அவங்க ஆக்ஷனில் இறங்குற மாதிரி இருக்கணும். ஒரு கூப்பனோ, ஒரு ஆஃபரோ, இல்லை டைம் லிமிட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து ஈஸியாக டக்குன்னு அவங்க கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை அவங்க ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லாட்டி கடையில் போய் வாங்குற மாதிரி. இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கான், சேல் இன்னையோட முடியுதான், ஸோ வி ஹாவ் டு கோ அண்ட் பை இட் அப்படிங்கிறதுக்கு தே ஷுட் கம். ஓகேவா? இதுதான் ஃபோர்த் ஸ்டேஜ், ஐ ஆம் பையிங் இட். ஹோப் யூ ஆர் கிளியர். எய்டா மாடலில் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன், செகண்ட் இன்ட்ரெஸ்ட், தேர்டு டிசையர், ஃபோர்த் வந்து ஆக்ஷன் ஸ்டேஜ். அதே மாடல் மாதிரி தான் டேக்மார் மாடலும். இப்போ எய்டா மாடல் பார்த்தோம்ல, அதே தான் டேக்மார் மாடலும். ஸோ டேக்மார் மாடல் வந்து ப்ரொபோஸ் பண்ணது ருசல் கோலிங்கிறவர். இவர் வந்து அது வந்து ஆக்ஷன் ஸ்டேஜ். அது எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும்னு சொன்ன மாதிரி இதுவும் அதே தான். ஆனால் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணுங்கிறத மெயினாக சொன்னார். இன்ஃபேக்ட் சொன்னால் டேக்மார் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்க, டேக்மார் மாடல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் கூட உங்களுக்கு கேட்கலாம் டேக்மார்னா என்னன்னு. டிஃபைனிங் அட்வர்டைசிங் கோல் மெஷர்ட் அட்வர்டைசிங் ரிசல்ட். இது ஆக்சுவலாக ஒரு புக்கோட நேம். அவர் எழுதின புக்ல இருந்து எடுத்துக்கிட்ட மாடலுங்கிறதுனால அதுக்கு பேர் டேக்மார் மாடல். அது ஒரு டைட்டில் ஆஃப் தி புக், டிஃபைனிங் அட்வர்டைஸ்மெண்ட் கோல் மெஷர்ட் அட்வர்டைசிங் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு புக்கோட நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா எய்டா மாடலில், அதே இதுதான். முதல்ல அன்அவேர் ஸ்டேஜ் தானே, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவேர்னா தெரியும், அன்அவேர்னா தெரியாது. அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே தெரியாது. அடுத்தது அவேர் ஸ்டேஜ், ப்ராடக்ட் இருக்கிறது தெரியும். தேர்ட் ஸ்டேஜ் கம்பேர் பண்ணி பார்ப்பாரு, அந்த ப்ராடக்டோட இமேஜ் கொண்டு வருவார், மற்ற ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் தான் ஆட்டிடியூட் அவங்களுக்கு அந்த ப்ராடக்டோட லைக்கிங் வரும், அப்புறம் ஆக்ஷன் பண்ணுவாங்க. எய்டா மாடலோடதே தான் இங்கேயும் வரும், ஆனால் ஸ்டெப்ஸ் மட்டும் இப்படி இருக்கும். இதையும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவேர்னஸ், காம்ப்ரஹென்ஷன், கன்விக்ஷன், ஆக்ஷன். அங்கே என்னது இருக்கும்? அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன் இருக்கும். ஸோ அட்டென்ஷன்னா இங்கே அவேர்னஸ், அங்கே இன்ட்ரெஸ்ட்னா இங்கே காம்ப்ரஹென்ஷன், அங்கே டிசையர்னா கன்வின்ஸ் பண்ணுறது, வாங்கிடலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறது. ஃபோர்த் ரெண்டுமே ஆக்ஷன் ஸ்டேஜ் தான். ஸோ இது ஏசிசிஏ மாடலுங்கிறோம். ஏன் ஏசிசிஏ மாடல்னா அவேர்னஸ், காம்ப்ரஹென்ஷன், கன்விக்ஷன் அண்ட் ஆக்ஷன். அதனால தான் இதுக்கு பேர் என்னது? ஏசிசிஏ மாடல். ஒரு எஃபெக்டிவ் அட்வர்டைசிங் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இதுவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவேர்னஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டென்ஷன் டைமில் என்னெல்லாம் பண்ணுறோம்? அவேர்னஸ் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். இங்கே தான் ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் ஸ்டேஜ் நம்ம அதை தான் சொன்னேன் நான் ஏற்கனவே. த ஆப்ஜெக்டிவ் இஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் த ப்ராடக்ட் அமங் த டார்கெட் ஆடியன்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ் பார்க்கும்பொழுது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன இருக்கணும்? அவேர்னஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணி இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு. அங்கே அட்டென்ஷனில் பார்த்தோம்ல அதே தான் இங்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் ஸ்டேஜ். இங்கே வந்து அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, அந்த ப்ராடக்ட் எங்கே அவைலபிளாக இருக்குது, அந்த ப்ராடக்ட்ல என்னென்னலாம் இருக்குது, அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் என்ன. இப்போ டூத் பேஸ்ட் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்பொழுது எப்படி வருது உங்களுக்கு பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அந்த டூத் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்குது, இந்த டூத் பேஸ்ட்டில் கோல் கலந்துருக்கு, ஸோ இது பல் கூச்சத்தை குறைக்குது, இப்படிலாம் நீங்கள் பல இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறீங்களே, அதெல்லாம் வந்து காம்ப்ரஹென்ஷன் ஸ்டேஜ். அப்போ நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் பொழுதே ஆஸ் அ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுதா இல்லை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜை கிரியேட் பண்ணுதா? அதான் காம்ப்ரஹென்ஷன் ஸ்டேஜ். எய்டால இன்ட்ரெஸ்ட், டேக்மாரில் காம்ப்ரஹென்ஷன் ஸ்டேஜ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்விக்ஷன் ஸ்டேஜ். இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்சியூமரோட மென்டல் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இந்த பொருள் நல்லா இருக்கும் போல இருக்கு, அவங்க கன்சியூமரை எப்படியாவது இந்த பொருளை வாங்க வைக்க தூண்டுறது, கன்வின்ஸ் பண்ணுறது. கன்வின்ஸ் பண்ணுறோம்ல, அதான் கன்விக்ஷன் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் கன்சியூமர் எவால்வேட் பண்ணுவார். நீங்கள் என்ன தான் சொன்னாலும், அட்வர்டைஸ்மெண்ட் என்ன தான் சொன்னாலும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ், பெனிஃபிட்ஸ், குவாலிட்டி இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ கன்விக்ஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வேர் த கன்சியூமர் எவால்வேட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ் டு பை த ப்ராடக்ட். அவர் ஸ்டார்ட் பண்ணி எவால்வேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்வின்ஸே ஆவார். இஃப் இட் இஸ் சர்டன்லி குட் அப்படின்னா தான் அவர் கன்வின்ஸ் ஆவார். ஸோ த ஆப்ஜெக்டிவ் இஸ் டு கிரியேட் அ பாசிட்டிவ் மென்டல் டிஸ்பொசிஷன் டு பை அ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வர்றாரு. தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் ரெண்டுலேயுமே ஆக்ஷன் தான். எய்டா மாடல்லையும் ஆக்ஷன் தான், டேக்மார் மாடல்லையும் ஆக்ஷன் தான்.
final purchase of the product. The objective is to motivate the customer to buy the product. ப்ராடக்டை வாங்குறதுக்கு கஸ்டமரை நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் டேக்மார் மாடல் கேட்டாலும் சரி, ஐடா மாடல் கேட்டாலும் சரி, கிட்டத்தட்ட தீம் ஒன்று தான். நீங்கள் ஸ்டெப்ஸ் மட்டும் மாற்றி எழுத போகிறீங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து டேக்மார் மாடலோட எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கம்பெனி, ஏபிசி கம்பெனி வந்து கன்சூமருக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ப்ராடக்டை லான்ச் பண்ணதை சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டேஜில் அந்த கம்பெனியோட ப்ராடக்டை பற்றி, லோகோ பற்றி, பிராண்ட் நேம் பற்றி, கம்பெனி கொடுக்குற ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸை பற்றி சொல்கிறாரு. தேர்ட் இதில் தான் எமோஷனலாக அந்த ப்ராடக்டை அவங்க அட்டாச் பண்ணுறாங்க. ஃபோர்த் லெவலில் அந்த கம்பெனி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் வந்துச்சு இல்லையா. முதல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. வெயிட் ஃபார் சம்திங்னு அட்வர்டைஸ்மெண்ட் எம்டியாகவே இருந்துச்சு. அப்புறம் அது ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அது சென்னை சில்காக இருந்துச்சு. சென்னை சில்க்ஸ் இஸ் கம்மிங் டு தஞ்சாவூர், அவ்வளோதான் அட்வர்டைஸ்மெண்ட், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் ஸ்டேஜில் என்ன போட்டாங்க, சென்னை சில்க்ஸோட ஃபீச்சர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக போட்டு அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், இந்த பில்டிங் எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சில்க்ஸோட ஆஃபர்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைம்லையும் ரொம்ப ஹைலைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து தான் ஆக்ஷன் ஸ்டேஜ். ஸோ கன்விஷன் ஸ்டேஜில் தே மெட் இன் பர்சன், இல்லை காலேஜஸ்க்கெல்லாம் வந்தாங்க, வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க. ஸோ எல்லாம் பார்த்து ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக சொன்னாங்க, கூப்பன்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்க்கும் பொழுதும் இட் வில் ஃபார்ம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கனாலே அட் வாட் ஸ்டேஜ் தே ஆர், எந்த ஸ்டேஜில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் யூ வாட்ச் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் இஸ் வாட் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து அந்த ஆப்ஜெக்டிவை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா பண்ணலையா பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு மேடம் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் இன் அ கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்கலாம், இல்லை ஆர் யூ கோயிங் டு பிகம் அன் ஆண்டர்பிரினராக இருந்தால் கூட உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது அப்படி ஜஸ்ட் லைக் தட் யூ கான் கோ அண்ட் போர்ட்ரே யுவர் செல்ஃப். உங்கள் ப்ராடக்ட் அப்படியே போர்ட்ரே பண்ண முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். வாட் இஸ் தட் ஆல் அபவுட், அதுதான் வந்து டேக்மார் அப்ரோச்சும் எய்டா மாடலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. These are some of the questions which will be for exams. Go through it. எல்லா அந்த questions குள்ள எல்லா answers இந்த வீடியோலயே இருக்கு. You can just get it done. Thank you for listening.